கிராமத்து ஸ்டைல் விராமீன் குழம்பு. இந்த விராமீன் வந்து சென்னையிலலாம் ரொம்ப அதிகம் விலை. திருவாரூர் தஞ்சாவூர் சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒரு 600 கிராம் மீன், சின்ன மீன் தான். இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கறிவடகம் போட்டு தாளிச்சுக்குவோம். கறிவடகம் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். அதனால் கறிவடகம் போட்டு நல்லா பொரிய விட்டு, அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, அது சின்ன வெங்காயமோ பெரிய பெரிய போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளியாக இருந்துச்சு, அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் வந்து மிளகாய், மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச தூள், மொத்தமாக ஒன்றாவே அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதையும் ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு உப்பு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதித்த பிறகு மீனை எடுத்து போட்டுக்கலாம். மீன் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது வந்து இந்த மீன் வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும். எவ்வளோ நேரம் கொதித்தாலுமே இது கரையாது. நம்ம கடல் மீனெல்லாம் போட்ட உடனே கரைஞ்சிடும். இது கரையாது, நல்லாயிருக்கும். இதையும் போட்டுட்டு அடுத்தது மாங்காய். மீன் குழம்புக்கு மாங்காய், பச்சை மிளகாய் கண்டிப்பாக போடுங்க. அது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.